கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நம்ம இப்போ ஏதேனிலிருந்து வருகிற நதிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். अब ईदेन से आने वाली नदियों के बारे में हम देख रहे हैं। அதுல 3 நதியை பற்றி நம்ம பார்த்துட்டோம். उसमें 3 नदी के बारे में हमने देखा। ஒன்னு பைசோன் நதி. एक पिसोन नदी। இதுல நம்மளுக்கு என்ன அனுபவம் வேணும்? इसमें क्या अनुभव हमें चाहिए? இதுல நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும், मन के अंदर विश्वास करना है வாயினால அறிக்கை செய்யணும். और जुबान से कबूल करना है। இத பற்றி நம்ம பார்த்தோம். इन चीजों के बारे में हमने देखा। ரெண்டாவது கீஹோன் நதியை பற்றி பார்த்தோம். और दूसरा गीहोन नदी के बारे में हमने देखा है। கீஹோன் நதி கிட்ட என்ன அனுபவம் கிடைக்கும்? गीहोन नदी में क्या अनुभव मिलता है? நம்மள கர்த்தர் அபிஷேகம் பண்ணணும்னு பார்த்தோம். हमें परमेश्वर अभिषेक करना है, ये हमें देखा। பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு வேணும். पवित्र आत्मा का अभिषेक हमें चाहिए। மூணாவது நதியை பார்க்கும்போது और तीसरे नदी के बारे में அது हित्केल नदी. हिदकेल नदी। இந்த நதியில வேற ஒரு அனுபவம். इस नदी के अंदर एक अलग अनुभव है। தானியேலுக்கு ஒரு அருமையான அனுபவம் கிடைச்சது. दानियेल को अलग अनुभव मिला। அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். वो परमेश्वर के आवाज को सुना। சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம். और आवाज को सुनने का एक अनुभव। இன்னைக்கு நம்ம நாலாவது நம்ம நதியை பற்றி பார்க்க போறோம். आज चौथे नदी के बारे में हम देखेंगे। அது ஐப்ராத் நதியை பற்றி பார்க்கலாம். और उसको इफ्रात की नदी करके बोला जाता है। இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन को पढ़ेंगे। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति का दूसरा अध्याय। அதுல 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். उसमें 14 वचन को हम पढ़ेंगे। और तीसरी नदी का नाम हिदकेल है और वही है जो अशूर के पूर्व की ओर बहती है। और चौथी नदी का नाम फरात है। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है இந்த நாலாவது நதி பெயர் ஐப்ராத். ये चौथा नदी का नाम है इफ्रात। இந்த ஐப்ராத் நதியை பற்றி பார்க்கலாம். ये इफ्रात नदी के बारे में हम देखेंगे। இந்த ஐப்ராத் நதிக்கு ये इफ्रात नदी को இதுக்கு எபிரேய மொழியில ஃபராத்னு சொல்வாங்க. हिब्रानी भाषा में फरात करके कहते हैं। அது ஹிந்தில ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கு. वो हिंदी में स्पष्ट रूप से दिया गया நம்ம है। தமிழ்ல தான் நிறைய பேர் உச்சரிப்பு மாறிட்டே வருது. और तमिल में बहुत सारे नाम के बोल जो है बदलता जाता है। அது மத்த இப்ப ஆங்கில மொழியை எடுத்தாலும் अंग्रेजी में ले लेंगे तो அதுலயும் மொழி அத உச்சரிப்பு மாறிடுது. उसमें भी उसका बोल बदल जाता है। இதனாலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆயிருக்குது. इसी वजह से बहुत सारे गड़बड़ियां हुई है। ஒவ்வொரு மொழியில டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது हर एक भाषाओं में भाषांतर करते समय இந்த பெயர்கள்ல கொஞ்சம் அவங்க வித்தியாசம் பண்ணும்போது தான் नामों में जो उन्होंने अलग चीज किया, அதுல தான் நிறைய காரியங்கள், அதுல நிறைய அர்த்தங்கள் நம்ம மிஸ் பண்றோம். उसमें ही बहुत सारे उन शब्दों का मतलब को हम उधर खो देते हैं। பாருங்க எவ்வளவு அந்த ஹிந்தியில தெளிவா கொடுத்திருக்காங்க. हिंदी में बहुत स्पष्ट रूप से लिखा गया அது है। ஃபராத் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. फरात करके दिया गया है। அதுதான் சரியான உச்சரிப்பு. वही उसका सही बोल है। இந்த ஃபராத் நதியை பற்றி நம்ம பார்க்கலாம். और इस फरात नदी के बारे में देखेंगे। இதுல மொத்தம் 3 எழுத்துக்கள் இருக்குது. इसमें 3 अक्षर हैं। பாருங்க, ஒவ்வொரு நதி கிட்ட देखिए हर एक नदी के पास உங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும். एक अनुभव आपको चाहिए। இந்த அனுபவம் கிட்ட இருக்கான்னு பாருங்க. और ये ऐसा अनुभव आपके पास है कि नहीं, उसे देखना है। நீங்க மத்தவங்கள பார்க்க வேண்டாம், दूसरों को नहीं देखें। மத்தவங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க கவனிக்க வேண்டாம். दूसरों के जीवन के बारे में आप सोचिए मत। உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. केवल अपना ही जीवन के बारे में सोचेंगे। இந்த அனுபவம் நம்மட்ட இருக்கா? ये ऐसा अनुभव हमारे पास है क्या? இந்த ஃபராத்ங்கிற வார்த்தையில फरात इस शब्द के अंदर இத 3 எழுத்து இருக்குது. 3 अक्षर हैं। முதல்ல பே, पहला पे, அப்புறம் ரேஷ், रेश, அப்புறம் தாவ். फिर ताव। இந்த 3 எழுத்து சேர்ந்தா ஃபராத். और ये तीनों अक्षरों को ही फरात बोला जाता இத है। நான் இப்ப ரெண்டா பிரிக்க விரும்புறேன். अब इसे 2 भाग करना चाहता हूँ। பே தனியா, पे अलग அப்புறம் ராத் தனியா. और रात अलग। இந்த ரெண்டையும் நீங்க டீகோட் பண்ணி பார்க்கும்போது और इन दोनों को जब आप डिकोड करते हैं, பேனா என்னது? पे का मतलब क्या है? பேனா வாய். पे का मतलब जुबान। வாயிலிருந்து வர்ற வார்த்தை. जुबान से निकलने वाली शब्द। அடுத்தது ராத் அப்படின்னா और रात बोलेंगे तो நடுங்குதல் அர்த்தம். वो कांपना, அதாவது வார்த்தைக்கு நடுங்குதல். वचन के लिए कांपना। தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு परमेश्वर के मुख से निकलने वाले शब्द से நம்ம நடுங்கணும். हम कांपना है। அப்படிப்பட்டவங்கள தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். ऐसे लोगों को ही परमेश्वर देखता है। பாருங்க, டீகோடிங்ல देखिए डिकोडिंग के अंदर ஒரு வார்த்தை வச்சு एक शब्द को रखकर நீங்க பல டீகோடிங் பண்ணலாம். अब बहुत सारे डिकोडिंग उसमें कर सकते हैं। அது எல்லாத்துக்கும் ஆன வார்த்தை, அது அதனுடைய சப்போர்ட்டிங் வசனம் இருக்கணும். लेकिन वो सारे डिकोडिंग के लिए एक उदाहरण के रूप में एक वचन होना चाहिए। இப்போ இந்த ஃபராத்ங்கிற டீகோடிங்ல अब फरात ये जो डिकोडिंग है, பேனா வாய்,
पे का मतलब जुबान ராத் அப்படின்னா அது நடுங்குதல். और रात का मतलब कांपना। அதாவது வாயிலிருந்து ஒரு வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும். उस जुबान से निकलने वाले शब्द के लिए कांपना है। யெகோஷுவாவின் வாயிலிருந்து வர வார்த்தைக்கு நடுங்கணும். यहोशुआ के जुबान से निकलने वाले शब्द के लिए कांपना है। ஏசாயா 66ஆம் அதிகாரம் इसाया का 77वां अध्याय அதுல 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா दूसरे वचन में देखेंगे तो அதுல பைபிள் சொல்லுது, उसमें कलाम कहती है, என் வார்த்தைக்கு நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பேன். मेरे वचन से जो कांपते हैं उनकी ओर मैं देखूंगा। அத நம்ம முழுசா நம்ம வாசிச்சோம்னா उसे हम पूरा पढ़ेंगे तो ரொம்ப அருமையான ஒரு வசனம் அது. बहुत अद्भुत वचन है। என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் और मेरे हाथ इन चीजों को सृष्टि किया इसके लिए இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ये सब हो गई बन गई करके परमेश्वर कहता है। ஆனாலும் फिर भी சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பேன். जो दीन होकर खेदित मन का होकर वो वचन पर सुनते हैं और थरथराते हैं उन पर ही मैं देखूंगा। சோ வசனத்துக்கு நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பேன். वचन सुनकर थरथराने वालों को ही वो देखता है। சோ யெகோஷுவா எப்படி என்ன செய்றார் பாருங்க. तो यहोशुआ क्या करता है देखिए, வசனத்தை நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பார். वो वचन के लिए जो कांपते हैं उनकी ओर देखता है। அப்ப இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? तो आज हम किस प्रकार के अनुभव के अंदर रहना है? அவருடைய வசனத்துக்கு நடுங்கக்கூடிய அனுபவம். उसके वचन के लिए थरथराने वाली अनुभव। அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? வசனத்தின்படி நடக்கணும். वचन के अनुसार चलना है। ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட ஒரு காரியம் சொன்னா एक पिता यदि बच्चे से कुछ कहता है, அந்த பிள்ளை வந்து தகப்பனை நேசித்தானால், अगर वो पिता अपने बच्चे से प्रेम करता है तो அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பானால், वो बच्चा यदि पिता से प्रेम करता है, उसके वचन को अगर आदर करता है, அந்த வார்த்தைக்கு நடுங்கி அதை கீழ்ப்படிவான். तो उस वचन के लिए कांप कर वो उसका पालन करेगा। சோ இன்னைக்கு கர்த்தர் நம்ம யாரை நோக்கி பார்ப்பாரா? आज परमेश्वर किसकी ओर देखेगा? அவர் வசனத்துக்கு நடுங்குறவர்களை நோக்கி பார்ப்பார். उसके वचन सुनकर थरथराने वालों को ही देखता है। சங்கீதம் 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, भजन संगीत 12वां अध्याय 6वें वचन में आप देखेंगे तो கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதா? परमेश्वर का वचन कैसा है? அது பரிசுத்தமானது. वो पवित्र है। பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறேன். उस वचन को मैं पढ़ता हूँ। கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. परमेश्वर का वचन पवित्र है, उस चांदी के समान जो भट्ठी में मिट्टी पर तराई जाती है और 7 बार निर्मल की गई है। வெள்ளியை 7 தடவை புடமிடுறது போல और चांदी को जैसे 7 बार उसको ताई जाती है, அவருடைய வசனம் புடமிடப்பட்டதா. उसका वचन ताया गया है। அது சுத்த சொற்கள். वो शुद्ध शब्द है। அந்த வார்த்தை ரொம்ப சுத்தமானது. वो वचन बहुत शुद्ध है। அது பரிசுத்தமானது. वो पवित्र है। அந்த வசனத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். उस वचन की ओर हमें देखना है। அந்த வசனத்துக்கு நம்ம நடுங்கணும். उस वचन के लिए हम कांपना है। ஏன் வசனத்துக்கு நடுங்கணும்? क्यों उस वचन के लिए कांपना है? ஏன் வார்த்தைக்கு நடுங்கணும்? क्यों वचन के लिए कांपना है? ஏன்னா அடுத்த வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பைபிள் சொல்லுது, क्योंकि अगला वचन यूहन्ना का पहला अध्याय का पहला वचन कहता है, ஆதியிலே வார்த்தை இருந்தது, आदि में वचन था, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, वो वचन परमेश्वर के साथ था, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, और वो वचन परमेश्वर था, அந்த வார்த்தை தான் தேவன். वो वचन ही परमेश्वर। அந்த வார்த்தைக்கு நம்ம நடுங்கணும். उस वचन के लिए हम कांपना है। நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் हिब्रानियों का किताब 4ஆம் அதிகாரம் 4 अध्याय அதுல 12ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 12वां वचन को अगर पढ़ेंगे तो தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. परमेश्वर का वचन किस प्रकार का है करके बोला गया है। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், और परमेश्वर का वचन जीवित और सामर्थ्यवान, இருபுறமும் கருக்கொள்ள எந்த பட்டயத்திலும் கற்காததையும், और दोधारी तलवार है, ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாய் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवित और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत को चौका है, और जीव और आत्मा को और गांठ गांठ और गुड़े गुड़े को अलग करके वार पर छेदता है, और मन की भावनाओं की विचारों को जांचता है। பைபிள் சொல்லுது, कलाम कहती है,
அவருடைய வார்த்தை उसका वचन அது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். वो दोधारी तलवार है। அப்ப அந்த வார்த்தைக்கு நடுங்கி तो उस वचन के लिए काप कर, அப்படி நடுங்கிறவர்களை தான் கர்த்தர் பாப்பாராம். ऐसे कापने वालों को ही परमेश्वर देखता है। அந்த வார்த்தைக்கு நடுங்கிற ஒரு அனுபவம், उस वचन के लिए डरने का एक अनुभव வார்த்தை குறித்தான ஒரு பயம், और वचन के प्रति एक भय, அந்த வசனத்தை குறித்தான ஒரு பயம், उस वचन के ऊपर एक भय, அந்த அனுபவம் இன்னைக்கு வேணும். वो अनुभव आज हमें चाहिए। மணவாட்டிக்குள்ள அந்த அனுபவம் இருக்கும். दुल्हन के अंदर वो अनुभव होगा। பாருங்க, அந்த அகஸ்வேர் ராஜா अहसूस राजा அவர் பட்டத்து ராணியா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி वो रानी शहर के लिए एक रानी को चुनने से पहले அங்க எத்தனையோ பெண்கள் வந்தாங்க. वहाँ बहुत सारे रानियां आई, எல்லாரும் தன்னை ஆயத்தப்படுத்தினாங்க. वहाँ बहुत सारे स्त्रियां आई। அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். सभी लोगों ने अपने आप को तैयार किया। उस समय उनके मन में एक भय हुआ होगा, ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். एक भय हुआ होगा। ராஜா என்னை பாப்பாரா, क्या राजा मुझे देखेगा, என்னை ஏற்றுக்கொள்வாரா, मुझे स्वीकार करेगा? அந்த பயம் அவங்ககிட்ட இருக்கும். वो डर उनके पास होगा। பாருங்க, அந்த பயம் இல்லாம वो डर के बिना அந்த ராஜாவுடைய சமூகத்துக்கு போக முடியாது. वो राजा के सम्मुख में जा नहीं सकते। எஸ்தர் அங்க 3 நாள் புசியாம குடியாம, और एस्तर जो है 3 दिन न खाई न पी, அவ எதை குறிச்சு சட்டம் பண்ணல. और कोई चीज के बारे में उसने चिंता नहीं அவ किया। மொர்தெகாய் சொன்னா, वो मुर्देकाई से कहा, நான் ராஜாவை போய் சந்திக்க போறேன், मैं राजा से भेंट करने के लिए जाती हूँ। அவர் அழைக்காமலே நான் போறேன், उसने बुलाया नहीं, फिर भी मैं जाता हूँ। நான் மரித்தாலும் பரவாயில்ல, मैं मर जाऊं तो भी कोई फिक्र नहीं, ஆனா நான் அவருடைய சமூகத்துக்கு போறேன்னு சொல்லி लेकिन मैं उसके सम्मुख में जाता हूँ அவருடைய करके சமூகத்துல நடுக்கத்தோடு போனா, उसके सम्मुख में कांपते हुए गई। அங்க ராஜா அவருடைய செங்கோலை நீட்டினதுனால और राजा ने अपने राजदन को उसके सामने किया इसके लिए, அதனால அவ தப்பிச்சு கொண்டா. इसलिए वो बच गई। அந்த வார்த்தைக்கு நடுங்கிறவர்களை நோக்கி பார்ப்பா. और उस वचन के ओर कांपने वालों को देखेगा। இன்னைக்கு அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். आज वो अनुभव आज हमें चाहिए। அந்த அனுபவம் இல்லாம वो अनुभव के बिना ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं कर सकते। இந்த ஏதேன் தோட்டத்துல இருந்து एदेन वाटिका से लेकर 4 நதிகள் பிளக்குது. एदेन वाटिका से 4 नदियां निकलती है, அந்த 4 நதிக்குள்ள அனுபவம் நம்மளுக்கு வேணும். और 4 नदियों का अनुभव आज हमें चाहिए। முதல்ல பைசோன், पहला पिसोन, அப்புறம் கிஹோன், फिर गिहोन, அடுத்தது ஹெத்கியேல், फिर हेत्केल, அதுக்கு பிறகு இந்த ஐப்ராத் நதி. और आखिर में इफ्रात की नदी, இத எஃப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे एफ्रात कहते हैं। இந்த 4 நதியினுடைய அனுபவம் ये 4 नदियों का अनुभव இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா? क्या हमारे पास है? நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். हम परमेश्वर से मांगना है, கர்த்தாவே எனக்கு இந்த அனுபவங்களை தாங்க. हे प्रभु ऐसे अनुभव मुझे दीजिए। இந்த அனுபவத்துல நான் வளரணும். इस अनुभव के अंदर में बढ़ना है। கர்த்தர் நிச்சயமா அந்த அனுபவத்தை நம்மளுக்கு தருவார். परमेश्वर जरूर वो अनुभव को देगा। அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. उससे नामुमकिन कुछ भी नहीं। கர்த்தர் நோக்கி கேளுங்க. परमेश्वर की ओर मांगिए। இந்த மணவாட்டி அப்படின்னு சொல்லும்போது, जब हम दुल्हन करके कहते हैं, அது யெகோஷுவாவுக்கு நம்ம மணவாட்டினா, यहोशुआ के लिए यदि हम दुल्हन हैं, அப்ப நம்ம அவருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவர்களா இருக்கணும். तो उसके वचन पर भय रखने वाले होने चाहिए। இந்த 4 நதியும் நமக்குள்ள காணப்படணும். ये 4 नदी हमारे अंदर दिखाई देना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। நல்ல வசனங்களை தியானிங்க. अच्छे से वचन को ध्यान कीजिए। நோவா பேழைக்குள்ள எல்லா மிருகமும் வந்துச்சு. नूह के नाव के अंदर सारे जानवर आए। அந்த எல்லா மிருகத்தின் அனுபவம் என்னன்னா, और सारे जानवरों का क्या अनुभव है? ஒவ்வொருத்தருடைய சுவாபமும் மாறிட்டு. हर किसी का स्वभाव बदल गया। கரடியினுடைய சுவாபம் மாறிட்டு. भालू की स्वभाव बदल गई। சிங்கத்தினுடைய சுவாபம் மாறிட்டு. सिंह की स्वभाव बदल गई। இப்படி ஒவ்வொரு மிருகத்தின் சுவாபம் மாறிட்டு. ऐसे हर एक जानवर के स्वभाव बदल गए। அது எப்பேற்பட்ட குணம், மிருகத்தின் குணம் இருந்தாலும் சரி, और कोई भी प्रकार के जानवर के गुण क्यों ना हो, அந்த குணத்தை மாத்தணும். उस गुण को बदलना है। சிலவங்க சொல்லுவாங்க, कुछ लोग कहेंगे, நாளா என் குணத்தை மாத்த முடியாது, मैं अपने गुण को नहीं बदलूंगा, என் குணம் இதுதான், मैं ऐसा ही हूँ, என்னை ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளட்டும் स्वीकार करना है तो करो, அப்படின்னு சொல்லுவாங்க. ऐसे बोलेंगे। ஆனா கர்த்தர் இந்த குணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். लेकिन परमेश्वर इस गुण को स्वीकार नहीं करेगा। அவர் விரும்புற குணம் உங்ககிட்ட இருந்தாதான் यदि वो जो चाहता है वैसे गुण आपके पास हो, அவர் उங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். तभी वो आपको स्वीकार करेगा। பாருங்க, இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி ஒரு பையனுக்கு பிள்ளை கல்யாணம் முடியுதுன்னு வைங்க. एक लड़का और लड़की का अगर विवाह होता है, அந்த பிள்ளை பையனுடைய வீட்டுக்கு போகும்போது
போகும்போது वो लड़की जब लड़के के घर में जाती है, அந்த பிள்ளையுடைய குணங்கள் கம்ப்ளீட்டா மாறணும். उस लड़की के गुण मत बदल जाती है. அது அந்த குடும்பத்துக்கு போய் சேரும்போது उस परिवार के अंदर जब जाती है, அந்த குடும்பத்தை போல அவங்க उस மாற்றப்படுவாங்க. परिवार के जैसे वो बदल जाती है. இன்னைக்கு நம்ம யோசுவாவுடைய குடும்பத்துக்குள்ள போறோம். आज हम यहोशुआ के परिवार के अंदर जाने वाले हैं. இந்த உலகத்தின் குணத்தை வச்சிட்டு போக इस முடியாது. संसार के गुण के साथ हम नहीं जा सकते. நம்ம அந்த குணத்தை மாத்தணும். हम उसे बदलना है. இந்த 4 நதியினுடைய அனுபவம் ये चारों नदियों का अनुभव இன்னைக்கு நம்மளுக்குள்ள வரணும்னா आज यदि हमारे अंदर आना है, तो நம்ம நிறைய காரியங்கள் தியாகம் பண்ண हम வேண்டியிருக்கு. बहुत सारे चीजों पर हम बहुत सारा कुर्बानी करना है. ஒரு தகப்பன் எடுத்தாச்சுன்னா एक पिता अगर से बोलेंगे तो அவன் முதல்ல ஒரு முரடனா இருந்திருக்கலாம். हो सकता है वो पहले कठोर व्यक्ति होगा, ஆனா மனைவி பிள்ளைகள் வந்த பிறகு लेकिन बीवी बच्चे आने के बाद இப்போ அவன் வேலை செய்யணும், अब मेहनत करना है, என் குடும்பத்தை காப்பாத்தணும், मेरे परिवार को बचाना है, என் வேலை கைவிட்டு போயிடக்கூடாது. मेरा काम मेरे हाथ से नहीं जाना, அதனால தன்னை தியாகம் பண்ணுவான். इसलिए अपने आप को कुर्बान कर देता है. நிறைய குணங்களை தியாகம் பண்ணுவான். बहुत सारे गुणों को कुर्बान कर देता है. கோபத்தை தியாகம் பண்ணுவான். क्रोध को कुर्बान करता है. என் கோபத்தினால என் குடும்பத்துக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. मेरे क्रोध की वजह से मेरे परिवार को कोई हानि नहीं होना चाहिए. உடம்பு நல்லா வலிக்கும், और शरीर में दर्द होगा, ஆனாலும் அவங்க எந்திரிச்சு மத்த காரியங்களை செய்துட்டே இருப்பாங்க. फिर भी वो उठकर बाकी चीजों को करते रहते हैं. எதுக்கு? क्यों? தன்னுடைய குடும்பத்துக்காக தியாகம் பண்றாங்க. अपने परिवार के लिए कुर्बानी देते हैं. அதே போல ऐसे ही இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணணும். हम हर कोई कुर्बान करना है. ஒரு தாய் எப்படி தியாகம் பண்றாங்களோ, और एक माँ जैसे कुर्बान करती है, தன்னோட பிள்ளை அங்க ஆகாரத்துக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது अपना बच्चा जब भोजन के लिए तड़पता है, தன்னுடைய வயிறை பட்னி போட்டு अपने पेट को भूखा रखकर தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. अपने बच्चों को भोजन देती है. இது ஒரு தியாகம். ये एक कुर्बानी है. இந்த ஒரு குணம் மாறுது. गुण बदल जाता है. அதே போல ऐसे ही இன்னைக்கு நம்ம குணம் மாறணும். हमारा गुण भी बदलना है. இந்த குணங்கள் மாறணும்னா ये गुण यदि बदलना है, तो நம்ம தியாகம் பண்ண வேண்டி இருக்குது. हम कुर्बानी देना है. நிறைய காரியங்கள் தியாகம் பண்ணணும். बहुत सारे चीजों में कुर्बानी देना அதுல है. தான் கர்த்தர் பிரியப்படுவார். उसमें ही परमेश्वर प्रिय करता है. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்க. आज आपका जीवन कैसा है, सोच के கர்த்தர் देखिए. பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே வதிப்பார். वो आपको आशीष ही करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த 4 நதியினுடைய அனுபவம் ये 4 नदियों का अनुभव நமக்குள்ள வரணும். हमारे अंदर आना है. சோ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे. ஆமென். आमीन.